கும்ப லக்னத்திற்கு இந்த பதிவில் தினப்பலனாக பார்க்க இருக்கிறோம். மார்ச் 18 முதல் மார்ச் 30 வரை உள்ள 13 நாட்களுக்கு. முதல் நாளான மார்ச் 18 புதன்கிழமை கும்ப லக்னத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார். அப்போ இந்த லக்னத்துக்கு சந்திரன் லக்னத்திலே இருக்கிறது, அதுவும் குரு சாரத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. குரு 5ஆம் வீட்டில் இருக்காரு. இந்த 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பலமாக இருக்காரு. கலைகள், தெய்வ அனுகிரகம் மற்றும் நம்முடைய விருப்பங்கள், இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பெனிஃபிட், குழந்தைகள் டெவலப் ஆகிறது, குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கிறது மற்றும் மூளை உழைப்பு சார்ந்த ஒரு பெனிஃபிட். இப்போ ஷேர்லேருந்து பணம் வருது, அது க்ரியேட்டிவிட்டி மைண்டு, அதில் வச்சு பணம் சம்பாதிக்கிறது, இதெல்லாமே இன்னைக்கு சாதகமாக. மார்ச் 19ஆம் தேதி வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம். லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். சனி, சூரியன், சந்திரன் 3 கிரகம் சேர்க்கை பலனை பெறுகிறது. சனி சுக்கிரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கு. இப்போ பணவரவுக்கு சாதகமான நாளாக இருக்கிறது. உத்தியோகம், தொழில் பலம், இதுக்கெல்லாம் அமைப்பு நல்லா இருக்கு. ஆடம்பரமான ஆபரணங்கள், விலை உயர்ந்த ஆபரணங்கள் மற்றும் ஜவுளித்துறையில், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் டெவலப் பண்ணுறது, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, வியாபாரம் சம்மந்தப்பட்டது, நுணுக்கமான ப்ராடக்ட்ஸ் விற்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. மார்ச் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் நம்முடைய லக்னத்திலே இருக்காரு, செவ்வாயோடைய சேர்ந்து இருக்காரு. புதன் செவ்வாயோடைய சேர்ந்து லக்னத்தில் இருக்கிறதுங்கிறது ஒரு சிறப்பு தான். அதனால் கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி, ட்ரேடிங், ரியல் எஸ்டேட்டு, பில்டிங் மெட்டீரியல்ஸ், வணிகங்கள், அனைத்து விதமான வணிகங்கள், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது எல்லாமே சிறப்பாக இருக்கும். மார்ச் 21 சனிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம். 3ஆம் இடத்துல சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். கேது 7ஆம் வீட்டில் இருக்கார். புதிய நபர்கள் தொடர்பு மற்றும் கம்யூனிகேஷன் லைனு, அனைத்து விதமான மூளை உழைப்பு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு சாதகமாக இருக்கிறது. திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கிறது. உறவுகள் பலப்படும். மார்ச் 22 ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் புதனுடைய நட்சத்திரத்தில், ராகுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறார். இப்போ புதன் 12ல் இருக்கார். அதனால் புதன் லக்னத்தில் இருக்காரு, சுக்கிரனுக்கு 12ல் புதன் இருக்கார். அப்போ 2ஆம் இடம் என்பது பேச்சு, பேச்சு சார்ந்த விஷயங்களில் நமக்கு இன்றைக்கு நிகழ்வுகள் நடக்கும். மார்ச் 23 திங்கட்கிழமை கிருத்திகை நட்சத்திரம், சூரியனுடைய அமைப்பு. சூரியன் சனி சேர்க்கை பெற்று 2ஆம் இடத்துல இருக்காரு. வாக்குவாதங்கள் அகம் சார்ந்த வகையில் நல்லா இல்லை. சொந்த பந்தத்தில் பேச்சு, வாக்குவாதங்கள், டென்ஷன், தந்தை மகன், கணவன் மனைவி, குழந்தைகள், அனைத்து உறவுகள்லையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தொழிலுக்கும் வருமானத்துக்கும் உத்தியோகத்துக்கும் சாதகமாக இருக்கிறது. மார்ச் 24 செவ்வாய்க்கிழமை ரோகிணி நட்சத்திரம். 4ஆம் வீட்டில் சந்திரன். வீட்டு வாடகை வசூல் பண்ணுறது, வீடு கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோட்டல் தொழில், பயிர் தொழில் மற்றும் பண்ணை, பழங்கள் வியாபாரம், இதெல்லாம் சிறப்பாக நடக்கும். தாயார் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சாதகமாக இருக்கும். மார்ச் 25 புதன்கிழமை மிருகசிரீஷ நட்சத்திரம். மாலை 5:33 வரைக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் குரு நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல் திறமைகள், நம்முடைய அறிவு சார்ந்த ஈடுபாடுகள் நமக்கு நல்ல நன்மையை தரும், வளர்ச்சியை தரும். ஓரளவுக்கு மனதிற்கு பிடித்த மாதிரியான இன்றைய நிகழ்வுகள் நன்றாக இருக்கும். மார்ச் 26 வியாழக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம். மாலை 4:18 வரைக்கும் ராகுனுடைய நட்சத்திரம். லக்னத்திலேயே இருக்கிற ராகு புதனோட சேர்ந்து இருக்கார். ராகு கேதுவை பார்க்கிறார்.
ராகு கேது அப்படின்றது கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல, கஸ்டமர் சம்மந்தப்பட்டதில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் கூட, அது தயக்கம் இருந்தாலும் கூட பிஸ்னஸ் போகும், நல்லா போகும். மார்ச் 27 வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் மதியம் 3:23 வரைக்கும் குருவினுடைய நட்சத்திரம். குரு 5ஆம் வீட்டில் பலமாக தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் சொந்த உப நட்சத்திரத்திலையும் சந்திரனுடைய அந்தரத்திலையும் இருக்கிறது. குருச்சந்திர யோகமாக இருக்கிறது. குழந்தைகளோடு குதூகலம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேளிக்கை, சினிமா கலைத்துறை போன்ற விஷயங்கள் ஈடுபாடு, திருமணம் போன்ற சுபகாரியங்களில் சாதகமான பலன்களெல்லாம் நடைபெறும். மார்ச் 28 சனிக்கிழமை மதியம் 2:40 வரைக்கும் பூச நட்சத்திரம். கடகராசியில் சந்திரன் சனியினுடைய ஸ்டாரில் போகிறாரு. சனி சனியாகவும் சூரியனாகவும் செயல்படுகிறார். சூரியனோட சேர்ந்து செயல்படுகிறார். அதனால் இன்றைக்கும் அகம் சார்ந்த விஷயத்தில் நல்லா இல்லை, புறம் சார்ந்து நல்லா இருக்குது. தொழிலுக்கு நல்லா இருக்குது, பணவரவுக்கு நல்லா இருக்குது. மார்ச் 29 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:37 ஆயில்ய நட்சத்திரம் முடிவுக்கு வருகிறது. அதற்கு பிறகு மக நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரம் என்பது புதனுடைய நட்சத்திரம். புதன் ராகுனுடைய ஸ்டாரில் இருக்காரு, ராகுடைய சேர்ந்து இருக்காரு. அதனால் இன்னைக்கு புதிய சிந்தனைகள் உருவாகும். சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது, ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்டது, இதில் எல்லாம் நம்முடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. மார்ச் 30ஆம் தேதி திங்கட்கிழமை மக நட்சத்திரம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:37க்கு தொடங்கி திங்கட்கிழமை 2:47 வரைக்கும் கேதுனுடைய நட்சத்திரம். 7ஆம் வீட்டில் கேது, சுக்கிர நட்சத்திரம், சுக்கிரன் உப நட்சத்திரம், குரு அந்தரம் அப்படின்றதுனால இது நல்ல வகையில் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் ஈஸியான நாளாக நமக்கு அமையும். மக்கள் பொதுஜன தொடர்புகள், பேங்கிங் சம்மந்தப்பட்டது, கிரியேட்டிவிட்டி மைண்ட் சம்மந்தப்பட்டது, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது மற்றும் சுப காரியங்கள், திருமணம் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. அதற்கடுத்து பூர நட்சத்திரம் 2:47க்கு சுக்கிரனுடைய நட்சத்திரம் தொடங்குகிறது. சுக்கிரன் கேதுனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறார். அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் 3ஆம் இடத்துல சுக்கிரனும் 7ஆம் இடத்துல கேதுவும் இருக்காங்க. பரிவர்த்தனை, நட்சத்திர பரிவர்த்தனை. இது திருமண காரியங்களுக்கு சாதகமாக இருக்குது, மூளை உழைப்புக்கு சாதகமாக இருக்குது. கான்ட்ராக்டு, ஒப்பந்தங்கள் மற்றும் இடமாற்றம் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. பொதுஜன தொடர்பு நன்றாக இருக்கும். பேங்கிங் செக்டாரு, பொதுஜன தொடர்புலாம் சாதகமாக இருக்கும். வரிசையாக பார்த்தோம்னா நமக்கு 2ஆம் வீட்டில் இந்த சூரியன் சனி கன்ஜெக்ஷன் ஆகிறது அப்படின்றது அகம் சார்ந்த வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்தாலும் கூட பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய நன்மைகளை தருகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.